மகாராணிக்கு பணியன் பொருள் வழக்கத்தை வைக்கிறேன். எங்க வீட்டுல நடக்கிற கொடுமை மாதிரி வேற எந்த வீட்டுல நடக்காதுமா. அப்படியா? ஆமா. எங்க வீட்டுல அண்ணன் 2 பேருமா பிறந்தது. பெரியவங்க அண்ணன். அவன் மூத்துறேன். என்ன பேசுற சொல்லுங்க. எனக்கு முன்பதாக பிறந்தவன் எங்க அண்ணன். அவன் மூத்துறேன். மூத்தவமா மூத்தவன். நான் எங்க அண்ணனுக்கு பிந்து பிறந்தேன். அப்படியா? இளையவன் சின்ன உம்பி. சின்ன தம்பி. அதனால நாங்க 2 பேரும் அண்ணன் பிறந்தோம். ஆனா எனக்கு எங்க அண்ணனுக்கு ரோகமே செஞ்சுக்கிறாங்க. ஒரு வயசில் பிறந்த இருக்காருங்க. இருக்கும்பொழுது இளைய மகன் தான் தாய் கிட்ட பால் குடிப்பாங்க. எங்க அண்ணனால உண்டியே போய் எங்க அம்மாட்ட பால் குடிச்சுக்கிறான். பால் கொடுக்காம உங்க அண்ணனே குடிச்சிருக்காங்க. மொத்த பால் எங்க அண்ணன் குடிச்சிடலாமா? எனக்கு போய் சிம்பி சிம்பி பாக்குறேன். அண்ணன் கிடைக்க மாட்டேன். பால்மா. அப்படியா? எங்க அண்ணன் போகும். இவன் இருந்தா பால் குடிக்கல. கண்டிப்பா இவனை ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டோம்னா உடல் பிறந்த அண்ணனே காலி பண்றியா? அம்மா இத சௌரியா 5 வயசுல அண்ணன் தம்பி. அப்படியே 10 வயசுல பங்காளி. கண்டிப்பா 20 வயசுல எதிரியா. கண்டிப்பா இவனை விட்டு வச்சா நமக்கு பால் கிடைக்காது. நம்ம புடிச்சிட்டு செத்து போறோம்னு அதனால எங்க அண்ணன் சாவடிக்கு முடிவு பண்ணேன். சரி ஓடி திண்டி வேணும். ஆமா போனேன். போடியா? மருந்து கடைக்கு போனோமா? எதுக்கு மருந்து கடைக்கு? என்ன மருந்து கடை? அவன் வாட்டால ஒரு விஷயம் மருந்து கடை எதுக்கு போவாங்க? எதுக்கு போறே? அண்ணன் சாவடிக்கு அடப்பாவி உடற்பட அண்ணன் போறதுக்கு மருந்து கடை. மருந்து வாங்கினேன். வாங்கின வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க அம்மா 7 வரைக்கும் போய் வந்து ஐயா தூங்கிடுது. ஏண்டா இவ்வளவு கலைப்பாடு அவங்க எடுத்து கொத்த ஆரம்பிச்சாங்கன்னா 8 மணிக்கு பிடிச்சாங்க. 8 மணி வரைக்கும் கொத்துன்னு கொத்துறாங்கம்மா. அவ்வளோ நேரம் கொத்துறாங்க. வந்து பார்த்து இதுதான் சமயம்னு மருந்து வாங்க பாரு. அது வந்து கைக்கு வாசிட்டேன். எங்க அம்மாவுக்கு 10 வந்தாங்களே பால் குடிக்கிறதுக்கு போய் தள்ளி விட்டேன்.
அந்த இடத்துல மரத்துல வசதி அப்படி என்னாச்சு? ஏன்னா எப்படி அண்ணன் பால் குடிப்பான் கண்டிப்பா இந்த விஷம் போவோம். ஆமா செத்துருவானு ஆமா ரெண்டு பால் குடிக்கிறது கழுவி விட்டுட்டு கரெக்ட் இங்க பட்டா சந்தேகம் வரும்னு வருது எத்தி விட்டு பத்துக்கணும். படிச்சிட்டேன் அம்மா நான் ஏழை வேலை செஞ்சிருக்கீங்க தெரிய மாட்டேங்குது. சந்தேகம் வருமே அப்புறம் எத்தி விட்டு பத்துமா படிச்சிட்டேன். கண்ணீர் போது இருக்கு. ஆ, எங்க வீட்டு வாசல்ல ஒரே ஊரோ ஊரோ கட்டுறாங்க. நீ செஞ்ச தவறுனால ஒண்ணு செஞ்சுட்டாங்க ஒரு வேலை. எல்லாம் கும்பிடுறாங்க. கும்பலா இருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷம் படுத்து போச்சு. சந்தோஷம். ஏன் ஏன்? அண்ணன் செத்து நடப்பா அடடா. மொத்த பால் நம்மளுக்கு தானே இதுக்கப்புறம் மொத்த பால் நமக்கு தான். கூட்டமா நிக்கிறாங்க. ஆ, எல்லாரும் நீக்கிட்டு என் தலையை உள்ள விட்டு பாக்குறேன். பார்த்தா அங்க செத்து கிடப்பது யாரு? யாரு? எங்க அப்பா செத்து போயிருக்காங்க. ஏண்டா உங்க அண்ணனுக்கு வச்ச மருந்து எப்படி உங்க அப்பாவுக்கு வேலை செஞ்சது? அந்த அம்மா சுசிக்கு ஆரம்பிச்சிருக்கு. என்ன? இருந்தோட எங்க அண்ணன் பால் குடிச்சிருக்காங்க. நான் நினைச்சுக்கணும் பாரு. வேற? எங்க அண்ணன் பால் குடிக்கிறது வேற யாரு? அவங்க பாட்டு போட்டு குடிக்க கொடுத்துறாங்க. அப்படியா? எங்க அப்பா வேலை குடிச்சு வராம பாரு. உங்க அப்பா வராரு. அவன் போட்டு குடிச்சிட்டு வராம ஆமா. அவன் சும்மா இருக்க கூடாது. வேற? எங்க அம்மாவை பீராண்டிருப்பான். அவன் எப்படி பால் குடிச்சானோ அப்படியே முட்டி கொத்து வந்தான். ஏய், ஒரு அப்பா செய்யற வேலையா இது? இது ஒரு மகன் செய்யற வேலையா இது? இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்து அடக்கப்படுறது கால தாமதம். எங்க அப்பாவை தூக்கி போய் அனுபவம் வச்சுதான் மறக்காம காட்டாம அட பாவி. ஏன்டா கால தாமதம் கேட்டா இப்பேற்பட்ட கதை சொல்வது தெரிஞ்சு உனக்கு கேட்டுக்க மாட்டேன். உன்னை பார்த்து கூட எனக்கு நல்ல விஷயம். என்ன பார்த்து என்ன பார்த்து? உங்க வீடு இருக்கிறாரு. ஆமா எங்க வீட்டுக்காரு. ஏன்டா இது? ஐயோ, ஐயோ. என் தாலி காப்பிட்டு வந்துட்டேன். நான் வாயால சொல்லுவேனா? என் வேலை எப்படி சொல்லுவ? வாயால சொல்லுவீங்க. என்னாச்சு? என் கனவு இருக்கு. என் சாமி என்னாச்சு? டேய், என்னாச்சு? யாரை பத்திரிக்கா? இல்லடா. உங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணு ஆகல. ஆகலையா? உங்க வீட்டுக்காரு உங்ககிட்ட என்ன போய் வரணும். ஒரு நாட்டு மகாராணியானு என் வீட்டுக்காரு என்ன சொன்னாரு? வேலைக்கு போய் வந்தாரா? என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஏய், காவல் போறியா? அரண்மனை என் பொண்டாட்டி இருக்கா? என் பொண்டாட்டி நீ போய் வா. சத்தியமா பண்ணணுமா? அப்படி சொன்னாரு. சத்தியமா பண்ணணும். டேய், இது விளக்கத்தை என் சுவாமி பார்த்து கேட்க வேண்டும். புறப்பட்டு போயிடலாம். அம்பேத்கர் என்று சொன்ன இந்த அவையிலே வாழ்த்து சொல்லும் ஒளியேந்தினான் கடலாலை போல் டாக்டர் அம்பேத்கர் என்று
தொலை உலகங்களில் இந்த நல்ல நேரத்தில் இன்னும் நமது கரண்டிபுரம் கிராமஸ்தலம் கிராண்டிபுரம் கிராமஸ்தலம் இன்னும் கிராமம் கிராம அசேஷம் இன்னும் ஊர் நாட்டாண்மையாளர்கள் இன்னும் கிராம பொதுமக்கள் இன்னும் விழா குழுவினர்கள் இன்னும் மகளிர் அணி இன்னும் செயலாளர் பொருளாளர் ஊராட்சி மன்ற தலைவர் அனைவரும் ஒருங்கே இணைந்து நமது கிராமத்தின் சார்பாக எங்களுடைய உலகமெல்லாம் புகைப்பெற்று வந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஹரிஸ் நாடகமன்றம் கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 101 கிராமத்தின் சார்பாக மாறி வழங்கியுள்ளார்கள். அந்த அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்க்கை ஆமாம் என்னுடைய மனைவி அருமை மனைவி ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி பார்க்க வேண்டும் என்று காவலை அனுபவித்தேன் இதுவரை காணவில்லை. காவல்